10 நிமிஷத்துல ரொம்ப சிம்பிளா அதே சமயத்துல டேஸ்ட்டா இருக்க மாதிரியான ஒரு டிஃபன் ஐட்டம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்கு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அவல் சேர்த்து நல்லா 2, 3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு, இதோடவே 1/2 கப் ரவை, 1/2 கப் தயிர், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, அவல்ல தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு, இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே சட்னி சாம்பாரோடையும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தாளிக்க போகிறேன். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக வெள்ளை எள்ளு, வேக வச்ச இட்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க.